குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தின் லென்சஸ், கான்வெக்ஸ் லென்ஸ் தான். தின் லென்ஸில் கான்வெக்ஸ் லென்ஸுடைய ஃபோக்கல் லென்த்து. ஒரு தின் லென்ஸ் அப்படின்னோடனே கான்வெக்ஸ் லென்ஸ் இமேஜின் பண்ணுங்கள். இதான் தின் கான்வெக்ஸ் லென்ஸ், தின் நாட் திக்கு. Suppose this is the object distance O and this is the final image I. ஒரே அப்படி போயிட்டு இமேஜ் இங்கே ஃபார்ம் ஆகுது. இந்த distance we used to call it as U, இந்த distance we used to call it as V, image distance, object distance. Then what is the focal length அப்படின்னா இது ஒரு சின்ன டெரிவேஷன் போட்டிருந்தோம். Based on spherical surface போட்டிருக்கும்போது 1 by F equal to 1 by V minus 1 by U. இதான் ஃபார்முலா. This is focal length of thin lens. எந்த ஒரு thin lens எடுத்தாலும் அதோட focal lensக்கு இதான் ஃபார்முலா. இதுக்கு தான் lens formula அப்படின்னு. In the class, what will happen when there are two lenses in contact? Focal length for two lenses in contact. Two lenses, அல்லது இதே மாதிரி many lenses கூட போடலாம். Two lenses in contact இருந்தா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒரு லென்ஸு, பக்கத்தில் இன்னொரு லென்ஸ் இருக்க மாதிரி வச்சுக்க பண்ணுங்க. There are two lenses which are in contact. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கணும்னா, this is the line passing through the optic center, principal axis. இந்த இடத்துல இதனுடைய ஆப்ஜெக்ட் இருக்கு. இந்த லென்ஸ் மட்டும் இருந்தால் இந்த இமேஜ் will be V dash. இந்த லென்ஸ் வந்ததுனால ஃபைனல் இமேஜ் may be formed at V. புரியுதுன்னு பாருங்க. இந்த லென்ஸ் மட்டும் இருந்தால் இமேஜ் will be formed at V dash. இந்த லென்ஸ் இருந்ததுனால now final image is formed at V. அப்போ ரெண்டு லென்ஸு, இந்த ஃபர்ஸ்ட் லென்ஸுடைய ஃபோக்கல் லென்த் we can call it as F1, செகண்ட் லென்ஸுடைய ஃபோக்கல் லென்த் we can call it as F2. இப்போ இந்த லென்ஸ் ஃபார்முலாவை I am going to use for F1 தனியாக எழுத போகிறேன், F2 தனியாக எழுதுறேன். பார்த்தீங்கன்னா for a lens F1, for a first lens. ஃபர்ஸ்ட் லென்ஸுக்கு என்ன சார் அப்படின்னா U equal to U தான், இதான் U. V equal to V இல்லை V dash. ஃபர்ஸ்ட் லென்த் ஃபோக்கல் லென்த் 1 by F1 equal to 1 by V க்கு பதிலாக V dash, 1 by V க்கு பதிலாக V dash minus 1 by U. Similarly for a second lens. Second lens U யாருன்னா இதான் U. V dash will act as a U and the final image is V தான். Therefore 1 by F2 is equal to final image V minus இது 1 by V dash not. Maybe this is equation 1, maybe this is equation number 2. But the two lenses சேர்ந்து, therefore combined effect. Combined effect அப்படின்னா just you have to add these two, that 1 by F1 plus 1 by F2. 1 by V dash 1 by V dash cancel ஆகிடும். அப்போ 1 by V minus 1 by U அர்த்தம். சப்போஸ் இந்த ரெண்டு லென்சஸ் சேர்ந்து ஒரே லென்ஸாக இருந்ததா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. இஃப் these two lenses, இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் லென்ஸு, this is our second lens. இந்த ரெண்டு லென்ஸஸ் சேர்ந்து ஒரே லென்ஸை இமேஜின் பண்ணிப்பாங்க. இஃப் இட் இஸ் a combination of single lens, ஒரே லென்ஸாக தான் என்ன இருக்கும். சப்போஸ் இந்த லென்ஸோட ஃபோக்கல் லென்த் இஸ் I have taken as capital F. இதுக்கு என்ன அப்படின்னா அல்டிமேட்டாக this is a object distance, ஃபைனலாக எந்த இமேஜ் வந்து அந்த இமேஜ் டிஸ்டன்ஸ் V, அதனால ரெண்டும் சேர்ந்து ஃபைனல் இமேஜ் இங்கே வந்துருச்சு. If the two lenses are combination combined by a single lens whose focal length is capital F. இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 1 by capital F equal to 1 by V minus 1 by U. கம்பேர் பண்ணுங்க. therefore equation number 3யும் equation number 4யும் கம்பேர் பண்ணீங்கன்னா right hand side both are same, therefore left hand side same. therefore இது என்ன தெரியுதுன்னா combination of two lenses will produce a new effect whose focal length is 1 by F1 plus 1 by F2. இதான் கதை. Similarly you can write for many lenses. Similarly for many lenses 2ன்றது நிறைய இருந்தால் கூட என்ன ஆகும்னா then I can write 1 by F equal to first lens 1 by F1, second lens F2, third lens F3, etc. போயிட்டே இருக்கும். So this is the focal length of when the lenses are in contact. Suppose if you want to write what is the overall power of a lens, power of a lens of this combination, 1 by F no capital P
1 by f1 p1 எழுதலாம், இது பேர் p2 எழுதலாம், இது பேர் p3 எழுதலாம். This is power. Therefore, whenever the two lenses are in combination, the total power is summation of individual power. The total power is equal to sum of powers of individual lenses. Imagine பண்ணுங்க, suppose first lens உடைய power is P1 equal to 1 diopter, P2 is equal to 2 diopter, P3 is equal to 0.5 diopter. Then what will be P is equal to now 1 plus 2 plus 0.5 plus etc. இந்த போட்டு போலாம். That is equal to 3.5 diopter. Therefore, the power of the lens can be added just by the addition of inverse of focal length அல்லது addition of powers னு போடலாம். Suppose if the lenses are out of contact or out of contact, நிறைய புக்கில் இது கரெக்டாக டெரைவ் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல, ஆனால் இது நம்ம புரிஞ்சு வச்சது நல்லது. What will happen to focal lengths when the lenses are out of contact? இந்த அவுட் ஆஃப் கான்டாக்ட் மாதிரி விடுறதுக்கு லென்ஸை பற்றி ஒரு சின்ன பேசிக் கான்செப்ட் நமக்கு தெரியணும். பாருங்கள், இதான் லென்ஸு. A line passing through the optic center is called principal axis. ஏதாவது ஒரு principal axis parallel போச்சுன்னா, then after passing through the lens, it will pass through the focal length அப்படிங்கிறது தான் focal point. இந்த லென்த்துக்கு பேர் தான் focal length. இப்படி தான் போகும். இது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ரூல் ஆஃப் refraction of ray. இப்போ என்ன பண்ணுறோம்னா, சப்போஸ் இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, இந்த ஆப்ஜெக்டினுடைய ஹைட் h1னா this is parallel rays. அப்போ இங்கே ஒரு பேர் வைங்க. பொதுவாக இதுக்கு பேர் Pன்னு வைப்போம். இந்த மேலே உள்ள ரே மார்ஜினல் ரேஸ், பேராக்சல் ரேஸ். சப்போஸ் திஸ் இஸ் ஈக்குவல் டு எம்னா, அப்போ h1 தான், பிஎம் h1 தான். இது எப்படி ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போகணும் என்ன ஆகும் அப்படின்னா, திஸ் இஸ் டிவியேஷன் டெல்டா. நேராக போக வேண்டிய இப்படி பெண்ட் ஆகிருக்கும். அப்போ இது டிவியேஷன் டெல்டானா கண்டிப்பாக இது ஒரு டிவியேஷன் டெல்டா தான். இப்போ இதுல இருந்து பார்த்தீங்கன்னா tan டெல்டா ஈக்குவல் டு போட்டிங்கன்னா tan டெல்டா அப்படின்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் யாருன்னா h1 அல்லது h, a1 போடணும் h பை இந்த ஃபோக்கல் லென்த் யாருன்னா f. When delta is very small, tan delta you can write is nearly equal to delta னு எழுதலாம். அப்போ delta குரிய ஃபார்முலா என்னன்னா h by f னு யூஸ் பண்ண போகிறோம். So by knowing this basic principle, we are going to derive the expression for focal length of out of contact. So இந்த out of contactல நம்ம ஒரே ஒரு விஷயம் தெரியணும். இந்த லென்ஸ் உடைய டயக்ராம் கொஞ்சம் நீட்டாக போட்டுக்கணும். பாருங்க, இது ஃபர்ஸ்ட் லென்ஸு, இது செகண்ட் லென்ஸு, தேர் அவுட் ஆஃப் கான்டாக்ட். இதனுடைய போல் சென்டர் ஸ்ட்ரெயிட்டாக வழியாக போகணும். லைன் ஷுட் பாஸ் த்ரூ ரெண்டு போலினுடைய ப்ராப்ரேஷன் பண்ணிங்க. திஸ் இஸ் போல் 1, திஸ் இஸ் போல் 2. இதில் என்ன வேடிங்கன்னா, ரெண்டு பேரும் சேர்ந்து புதுசாக ஒரு லென்ஸ் வரும். அந்த நியூ லென்ஸ், காம்பினேஷன் ஆஃப் நியூ லென்ஸ் மாதிரி இங்கே ஒரு லென்ஸ் வரும். அதனுடைய போல் வந்து பி இங்கே தான் இருக்கும். அது பின்னாடி பார்க்க போகிறோம். கான்செப்ட் என்னன்னா, எனி ரே parallel to the principal axis after reflection will pass through. இது என்னன்னா பெண்டை இப்படியே போயிட்டு கரெக்டாக இங்கே பாஸ் ஆகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிப்போம். இதுக்கப்புறம் இது என்னன்னா நல்ல நேரம் ஸ்ட்ரெயிட்டாக போயிருக்கணும், இப்படி போவார். ஒன்ஸ் இது என்டர் இன்டு செகண்ட் லென்ஸுக்கு போன உடனே இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போட்டியால் இப்படி வந்துட்டான். இதான் இப்போ நான் கோடு நேராக போடுறேன். இப்படி போடுறது நேராக போட்டுக்கிறேன். இந்த கோடை கொண்டு வந்து இங்கே சேர்த்துடுறோம். இப்போ இதில் என்னெல்லாம் நமக்கு தெரியணும் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு ரே பாருங்க ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கணும். இது கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் லைனாக போட்டுக்கலாம். இது ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கணும். இது டாட் ஸ்ட்ரெயிட்டாக போய் பெண்ட் ஆகி இப்படி பெண்ட் ஆகிடும். அப்படி போயிட்டு பெண்ட் ஆகிடுச்சு. திஸ் ஒன் இஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டெல்டா 1. அதனால் இங்கே உள்ள ஆங்கிள் டெல்டா 1. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா பேரலல் ஆங்கிள் இந்த மாதிரி டெல்டா 1. இப்போ இது என்னாச்சுன்னா, இந்த ரே இப்படி போச்சு. இது எங்கே போய் விழுதோ இதுதான் டெல்டா 2. அப்போ டோட்டலாக டிவைட் ஆகிறதுனால இதான் மொத்த டெல்டா. டோட்டல் டெல்டா இப்படி போக வேண்டிய இப்படி வந்திருக்கான். தட் இஸ் டோட்டல் டெல்டா. ஸோ திஸ் ஒன் இஸ் டெல்டா 2. ஸோ இது டெல்டா 2ன்னு இதுவும் டெல்டா 2. ஸோ இந்த ரே வந்து எப்படி பெண்ட் ஆகி பார்த்துங்க, இந்த பெண்ட் ஆகிற ரே. ஸோ திஸ் ஆங்கிள் இஸ் வி கேன் கால் இட் அஸ் டெல்டா 2. இங்கே ஒரு ஆங்கிள், இங்கே ஒரு ஹைட் வச்சுருக்கேன். இந்த ஹைட்டை வி கேன் கால் இட் அஸ் h2 வச்சுக்கலாம். இங்கே ஒரு ஹைட் வச்சுக்கலாம். இந்த ஹைட்டு இங்கே என்ன ஹைட், அதான் ஹைட் வந்துருக்கும். இது பெரிய h1.
படத்தில் ஒரே ஒரு ஆள் தான் நமக்கு ஒரு ஹீரோ. ஸோ இங்கேருந்து இதுக்குள்ள டிஸ்டன்ஸஸ் சப்போஸ் ஐ பாயிண்ட் பி, இந்த பாயிண்ட் ஏதாவது பேர் வைங்க. சி இந்த பாயிண்ட் ஏதாவது பேர் வைங்க. ஜி இந்த பாயிண்ட் ஏதாவது பேர் வைங்க. பி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிற பாயிண்ட் பேர் ஏ. சும்மா பேர்லாம் நமக்கு கேட்கலாம். இதில் முக்கியமான விஷயமே இது டெல்டா 1, இது டெல்டா 1. ஸோ இது டெல்டா 2, இது பெண்ட் ஆகிருக்க ஆங்கிள் டெல்டா 2. அதனால் இதோட நேராக அப்படி ஆங்கிள் போட்டிங்கன்னா இது வந்து எவ்வளோ டிவியேட் இருக்கோ அது டெல்டா 2ன்னு போடலாம். ஸோ டெல்டா 1, சப்போஸ் இது டெல்டா 2 கூட சொல்லிடலாம். இது அதனால் இது டெல்டா 2. படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து ஆரம்பிக்கணும், we can start from the diagram. Any external deviation angle equal to sum of the two internal angles. That is equal to என்ன அப்படின்னா delta 1 plus delta 2. Any external angle equal to sum of the two internal angles தான் triangle முக்கியமான ஃபார்முலா. The delta is the deviation for this one. Delta is the deviation for this one. அதனால இந்த deltaங்கிறது என்ன அப்படின்னா மொத்தமாக சேர்ந்தது. இந்த ரெண்டு லென்ஸும் சேர்ந்து உருவாக்குனது. Therefore we can call this as h by ரெண்டு பேருக்கு சேர்ந்து உள்ள ஃபோக்கல் லென்த் f கூட வச்சுக்கலாம் அல்லது ஸ்மால் f. Delta 1னா deviation price for the first one that equal to h1 by f1. Delta 2னா h2 by f2. இதில் எந்த கஷ்டமும் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. This is very very important equation 1. But I want to express h2. h2 கண்டுபிடிக்கணும் in terms of h1 எழுதணும். ஆனால் இந்த படத்தில் பாருங்க h1 minus h2 எனக்கு வேணும். இது h1 minus h2 கழிச்சு இது h1 இது வரைக்கும் h1 P G h1 அது கழிச்சோம்னா that equal to h1 minus h2 equal to gc. இல்லை என்ன டவுட் இருக்கான்னு பார்த்துங்க. இல்லை என்ன சொல்லுவாருன்னா h1 அப்படின்னா இந்த இடத்துல இருந்து Bலேருந்து P1 is equal to இங்கேருந்து Gலேருந்து P2 equal. அந்த Gலேருந்து P2ல h2 கீழே that is P2C கழிச்சிட்டா பேலன்ஸ் உள்ளது gc. இப்போ இந்த gc கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் gc கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ட்ரையாங்கிள் தருதான் பாருங்க. ட்ரையாங்கிள் BGC, ட்ரையாங்கிள் BGC. இந்த இடத்துல உள்ள ஆங்கிள் என்ன tan delta 1, அதனால delta 1 equal to opposite by adjacent, ரெண்டு லென்ஸ்க்கு இடையில உள்ள கேப் d. Therefore this we can call it as GC, இது opposite by adjacent என்ன d. Therefore GC is equal to d into delta 1. What I repeat பண்றேன். What is GC now? h1 minus h2 is equal to d into delta 1. இது ரொம்ப முக்கியம். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த டெல்டா 1 வேல்யூ தெரியும். ஏன் டெல்டா 1 h1 h1 சப்ஸ்டிட் பண்ணலாம். அவர் aim is to find out h2. அதனால இந்த படத்துல இருந்து h2 equal to அப்படின்னா h1 இது என்ன போகுது மைனஸ் இங்க வருது minus d into delta 1. Therefore h1 minus d into delta 1 இந்த அளவுக்கு இது that equal to h1 by வேல்யூ போகும் delta 1 h1 by இந்த டிஸ்டன்ஸ் போட்டுக்கலாம் that equal to h1 by இதனுடைய ஃபோக்கல் லென்த் என்ன f1 that equal to h1 by f1. This is h2. Now substitute the value of h2 in the equation number 1. That's all. Therefore h by f equal to h by f, that is overall the focal length h by f. h na h1 தான் வந்துரும். என்ன நம்மளுடைய முதல் லைன் வந்து h1, மொத்த லென்ஸ் சேர்ந்து ஒரு லென்ஸ் இருக்கு h1, அதோட ஃபோக்கல் லென்த் வந்து f1. Therefore h1 equal to இது என்ன அப்படின்னா h1 by f1. இப்போ h2 பதிலாக எதாவது சப்ஸ்டிட் பண்ணுறோம் மைனஸ். ஸோ இது யார் அப்படின்னா h1. therefore h2 equal to h1 minus d delta 1, h1 minus d into h1 by f1. So I am substituting h2 equal to plus h1 by f1 plus h2 by h2, h2 equal to h1 minus dh1 by f1. கரெக்டா? ஹோல் டிவைடட் பை இது முன்னாடி ஒரு ஆள் இருக்காரு ஹோல் டிவைடட் பை f2, அதனால 1 by f2 பின்னாடி போடலாம். ஹோல் டிவைட் பை f2 கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆகிடும். therefore h1 by f equal to h1 by f1 இதை பிரிக்கலாம், h1 by f2 இதை பிரிக்கலாம் மைனஸ் d into இதை புரியுதா பாருங்க h2 by f2 காமன் எடுத்துக்கணும். h2ங்கிறது யார் அப்படின்னா h1 minus dh1 f1 minus d h1 divided by f1 into f2.
எல்லாத்தையும் h1 காமன் கட் பண்ணிடலாம். therefore ஃபார்முலா என்னன்னா 1 by f equal to 1 by f1 plus 1 by f2 minus d by f1 f2. This is the focal length of two lenses when they are in out of contact. மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். This is the resultant focal length of two thin lenses when they are in out of contact. இது ஒரு முக்கியமான ஃபார்முலா பேஸ் பண்ணி கேட்கும். இன் கான்டாக்ட் ரொம்ப பேசிக் சிம்பிள் கான்செப்ட் சொல்லிடுவோம். அவுட் ஆஃப் கான்டாக்ட்ல முக்கியமான கான்செப்ட் என்னன்னா, எப்போ பெண்ட் ஆனால் டெல்டா தெரியும். இதில் பெண்ட் ஆகிருக்கும். இதனுடைய பெண்ட் ப்ளஸ் இதனுடைய பெண்ட் தான் டோட்டல் பெண்ட். அதான் என்னுடைய ஃபோக்கல் லென்த் இங்கே இருக்க மாதிரி அசியூம் பண்ணிடலாம். ஸோ டெல்டா 1 இது டெல்டா 2, therefore டெல்டா ஈக்குவல் டு சம் ஆஃப் த டூ எக்ஸ்டர்னல் ஆங்கிள். அதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது. வெரி சிம்பிள் கான்செப்ட். ஸோ இதை சமைக்க கொஸ்டின் கேட்கலாம். இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் கேட்கலாம். So we'll continue lateral magnification of the lenses in the next class.